வணக்கம் நண்பர்களே. அழகிய உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, மத்திய அரசு குழந்தைகளுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துக்கிறாங்க. அதை பத்தி பார்க்கலாம். உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்கீம் நேம் என்ன, அவனுடைய பயன்கள் என்ன, எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேலும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டானது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணா பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு வேற ஏதோ ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். இந்த ஸ்கீமோட நேம் என்ன, என்பிஎஸ் வத்சல்யா, அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வத்சல்யா திட்டம் தான் அதனுடைய ஸ்கீமோட நேம். இது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ, அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் தட்டி தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வாங்க இதை பற்றி ஒரு அஃபிஷியல் பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிறாங்க. அதை ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த அஃபிஷியல் பிடிஎஃப். இதில் என்ன சொல்லிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்கீம் பற்றி இருக்காங்க. கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் ரெகுலேட்டட் பை அட்மினிஸ்ட்ரேட்டட் பை த பிஎஃப்ஆர்டிஏ. அலி சொல்லும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் யாருன்னா பிஎஃப்ஆர்டிஏ தான் இதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிக்கிறாங்க. அடுத்து எலிஜிபிலிட்டி சொல்லிக்கிறாங்க. ஆல் மைனர் சிட்டிசன்ஸ் ஆர் எலிஜிபிள், அதாவது ஏஜ் ஆஃப் ஸ்டில் 20 years, 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அனைத்து குழந்தைகளும் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு சொல்லிக்கிறாங்க. ஆப்ரேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் இந்த நேம் ஆஃப் மைனர் அண்ட் ஆப்ரேட்டட் பை த கார்டியன். அக்கௌண்ட் மைனர் பேர்லையும், அதாவது குழந்தை பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. அது யார் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா கார்டியன் பாதுகாவலர் அதுக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. மைனர் டு பி த சோலோ பெனிஃபிஷரி, பயன்கள் யாருக்கு முழுக்க அந்த குழந்தையை சரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து வேர் டு ஓப்பன் அக்கௌண்ட் எங்கே ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. எங்கெங்கே ஓப்பன் பண்ணலாம்னா மேஜர் பேங்க்ஸு, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸு, அது பென்ஷன் பண்ட்ஸ்லாம் இதில் அங்கெல்லாம் ஓப்பன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஆன்லைன்லையும் இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஆன்லைன் ஃபில் பண்ணோம்னா என்பிஎஸ் பிளாட்ஃபார்மில் நாங்கள் இதுக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது டாக்குமெண்ட் ரிக்வயர்டு, இதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. டேட் ஆஃப் பர்த் ஆஃப் மைனர், குழந்தைக்கு பிறந்த தேதிக்கான ப்ரூஃப் ஒன்று கேட்குறாங்க. அது என்னென்ன இருக்கான்னு சொல்லிடுறாங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட்டு, பிறப்பிட சான்றிதழ், இல்லைன்னா டிசி கேட்குறாங்க, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, இல்லைன்னா பேன் கார்டு அண்டு பாஸ்போர்ட். இதில் ஏதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக கேட்குறாங்க. இது கேவிசி ஆஃப் த கார்டியன் பாதுகாவலர் கேவிசி வெரிஃபிகேஷன் சொல்லிக்கிறாங்க. அடுத்து சப்மிட்டட் வித் ப்ரூஃப், அவங்களுக்கு ஐடென்டி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டுக்கிறாங்க. அதில் என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, என்ஜிஆர்ஏ ஜாப் கார்டு அண்ட் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அதாவது ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ஆர்இ என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் சோலோ ஜாயிண்ட், அது யாருக்குன்னா மைனர். இந்த கேஸ் ஆஃப் மைனரோட கார்டியன் என்ஆர்ஐ இருந்தால் என்ஆர்இ என்ஆர் பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க. அது சோலோ அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து யூசஸ் ஆஃப் பேங்க் பிஆர்என், இந்த நேம் ஆஃப் மைனர் பேரில் பிஆர்என் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. என்னன்னா ஒரு கார்டு அது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது யார் நேமில் இருக்குன்னா குழந்தைங்களோட பேரில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து கான்ட்ரிபியூஷன், எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. மினிமம் ஆஃப் 1000 per annum and maximum no limit சொல்லிக்கிறாங்க. அதாவது மினிமம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அடுத்தது பென்ஷன் ஃபண்ட் செக்ஷன், ஆடியன் கேன் சூஸ் எனி ஒன் ஆஃப் த பென்ஷன் ஃபண்ட் ரிஜிஸ்டர் வித் பிஎஃப்ஆர்ஏ. அவங்க ஏதாவது பென்ஷன் ஃபண்ட் செலக்ட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. 3 இருக்குது. அதில் நம்ம ஏதாவது செலக்ட் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அது கார்டியன் சூஸ் பண்ணி சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் 3 டைப் இருக்குது. ஒன்று டிஃபால்ட் சாய்ஸ், செகண்ட் ஆட்டோ சாய்ஸ், தேர்டு ஆக்டிவ் சாய்ஸ். டிஃபால்ட் சாய்ஸில் 50% ஈக்விட்டி மேக்ஸிமம் கிடைக்கும். ஆட்டோ சாய்ஸில் மேக்ஸிமம் 70% ஈக்விட்டி கிடைக்கும். ஆக்டிவ் சாய்ஸில் 70% மேக்ஸிமம் ஈக்விட்டி கிடைக்கும். பட் ஆட்டோ ஆக்டிவ் சாய்ஸில் கவர்மெண்ட் செக்ரட்டரி 100% சொல்லிக்கிறாங்க. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிக்கலாம், அவங்க இதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுக்கிறாங்க. எந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. இன்னும் யூடியூப்பில் வீடியோ இருக்கும், நிறைய வீடியோ இருக்கிறத பற்றி அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் இது பார்த்து சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறோம்னா எக்ஸிட் ஆர் வித்ட்ராவல் அண்ட் டெத் பிஃபோர் 18 years ஆஃப் ஏஜ். நீங்கள் 18 வயசுக்குள்ளேயே வெளியேறணும்னா, இல்லைன்னா வித்ட்ரா பண்ணணும்னா அதுக்கு என்ன வழின்னு சொல்லிக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம் அவங்க.
partial withdrawal up to 20% of contribution on declaration basics after logging period of 3 years of education, specified illness and disability of maximum 3 times till subscribe attained 18 year of age. அதாவது உங்கள் குழந்தை வந்து 18 வயசு உள்ள வரைக்கும் நீங்கள் 3 டைம் எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் கட்டாமல் வந்து 25% எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனால் 3 வருஷம் வந்து லாக்கிங் பின்னு சொல்லிக்கிறாங்க. இது என்னென்ன பர்பஸில் நீங்கள் அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சம் ஸ்பெசிஃபைடு இல்னஸ், அதாவது ஒரு சில நோய்கள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அப்புறம் இல்லைன்னா ஏதாவது டிசபிலிட்டி இருந்தால் எடுத்துக்கலாங்க. 18 வயசுக்குள்ள வந்து 3 டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் அமௌண்ட் பண்ணுறது வந்து 25% எடுத்துக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது எக்ஸீட் போன அட்டைன் 18 ஏஜ். அடுத்தது 18 வயசுக்கு அப்புறம் எப்படி அமௌண்ட் எடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து உங்கள் குழந்தை 18 வயசு ஆகிறதுக்குள்ள வந்து 2.5 லட்சத்துக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து அது ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். அப்படி வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே போனால் நீங்கள் வந்து அதில் வந்து 18 வயசு அப்புறம் 20% தான் எடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. 80% வந்து நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து 16 ஏஜ் அட்டன் பண்ணி இருக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, டெத் ஆஃப் மைனர். குழந்தைங்க ஏதாவது இறப்பு ஏற்பட்டால் வந்து எந்த ரெக்கமெண்ட் ஆஃப் கார்டியனுக்கு அமௌண்ட் போய் சொல்லிக்கிறாங்க. அடுத்து டெத் ஆஃப் கார்டியன் வந்து ஒரு வேலை வந்துட்டா அமதர் கார்டியன் டு பி ரிஜிஸ்டர்ட் த்ரூ தி ஃபர்ஸ்ட் கேஓசி. வேற கார்டியன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் டெத் போத் பேரண்ட்ஸ் with a legally appointed guardian can continue the account with or without making the contribution of the account. 2 பேர் இருந்துட்டா வந்து இந்த அனதர் கார்டியன் இன் கேஸ் ஆஃப் டெத் போத் பேரண்ட்ஸ், 2 பேரண்ட்ஸ் இருந்துட்டா legally appointed guardian வேற கன்யூ வந்து அப்ளை பண்ணி கன்யூ பண்ணிக்கலாம் ஆர் வித் மேக் வித் கான்ட்ரிபியூஷன் அக்கௌண்ட் சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செய்கிறாங்கன்னா அப்போன அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18 வயசு குழந்தைங்க வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிக்கிறாங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து என்பிஎஸ் டயர் 1க்கு அக்கௌண்ட் மாறிக்கும். என்பிஎஸ் வந்து நேஷனல் ஸ்கீம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்பிஎஸ் ஸ்கீமுக்கு மாறிடும். இந்த ஸ்கீம்லாம் அந்த ஸ்கீமுக்கு மாறிடும் 18 வயசு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஓசி ஆஃப் மைனர் வித்தின் 3 months ஃப்ரம் டேட் ஆஃப் ஏஜ். அவங்க 18 வயசு அட்டன் பண்ணதுக்கப்புறம் கேஓசி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி வரும் 3 மாதத்துக்குள்ள. நெக்ஸ்ட் வந்து அப்பான் த டிரான்சாக்ஷன் த ஃபியூச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் நார்மல் ஆஃப் என்பிஎஸ் டயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்பிஎஸ் பேஸ் பண்ணி தான் அந்த அக்கௌண்ட் சேவ் செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றுனா பில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.